இன்றைக்கி இன்னொரு ஈஸி ஸ்வீட்டு தீபாவளிக்காக நீங்கள் வந்து இதுக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டாம். நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். முன்னாடியே நான் நிறைய கொடுத்துருக்கேன். மாலாடு, பைத்தான் லாடு, தென் 7-in-1 கேக்கு, கோகனட் பர்ஃபி, அப்புறம் எம்எஸ்சி ஸ்வீட்டு, ஈஸி கோதுமை அல்வா, அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். அந்த இதில் இதுவும் ஒன்று. பட் ரொம்ப ஈஸியாக இப்போ பதம் வேணும் அதெல்லாம் தெரியாமல் லேர்னர்ஸ் பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி நிறையா வெரைட்டிஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்கு வந்து வேணுங்கிறது வந்து இது வந்து ரவா லாடு. இதுக்கு வேணுங்கிறது வந்து ரவை இது மாதிரி ஷோப்பாக வறுத்து வச்சுக்கணும். நான் வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வறுத்து ஆறினா தானே அரைக்க முடியும். அதனால் ஒரு டம்ளர் இந்த இதில் எடுத்துட்டா ஒரு டம்ளர் மெஷர்மெண்ட் ஒன்று எடுத்துட்டேன்னா அதுக்கு ஈக்குவல் அதே அளவு சர்க்கரை எடுத்து அதே இது மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு. அப்புறம் வறுத்து வச்சுருக்கேன். தென் முந்திரி, ஏலக்காய், நெய், இவ்வளோ தான் இதுக்கு வேணுங்கிறது. ஓகே. இப்போ வந்து நான் சர்க்கரையை வறுத்து வச்சுட்டேன். ரவை வந்து உங்களுக்கு இந்த பதம்னு தெரியணும். கொஞ்சம் சிவப்பாக இருக்கணும். ரொம்ப சிவக்க வேண்டாம். ஏன்னா கலர் ரவா லாடு வெள்ளையாக இருக்கணும். கலர் போயிடும். அந்த பச்சை வாசனை போக வறுத்துட்டு இது மாதிரி ஆற வச்சுக்கணும். இந்த கலர் இருந்தால் போதும். அந்த வாசனை வரும் வறுத்தோடனே உங்களுக்கே தெரியும். இதை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். சர்க்கரையை பொடிச்சிட்டு அப்புறம் ரவையை பண்ணுவோம். ஏன்னா அந்த சர்க்கரை ஈஷன் இருக்கிற சர்க்கரை கூட வேஸ்ட் ஆகாமல் இதோட கலந்துடும். அண்ட் க்ளீனிங்க்கும் ஈஸியாக இருக்கும். மிக்சிக்கு சர்க்கரை வந்து பிச்சு பிச்சுன்னு இருக்கும். இதை அரைக்கணும். அவ்வளோதான். நைஸாக அரைஞ்சிருச்சு. அப்புறம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தெல்லாம் ஒன்றுமே ஒட்டாமல் க்ளீனாக வந்துடும். ஜஸ்ட் அலுமி தான் போடும். அதனால் அந்த சர்க்கரையை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிட்டு, ஆனால் உங்கள் ஊர்லாம் பவுடர் சுகரே கிடைக்கிறது. ஆனால் ஐசிங் சுகர் போட்டுறாதீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த அடுப்பை பற்ற வச்சு நெய் விடணும். நெய் விட்டு தனியாக இது பண்ணணுமா? அதில் பர்னர் மக்கர் பண்ணது. எங்கள் ஊரில் இந்த பர்னர் கிண்டர்லாம் மக்கர் பண்ணாது. ஊரில் பர்னரே இல்லையா? இதுதான் எலக்ட்ரிக் தான். ஓகே. இப்போ இதை வச்சு இதில் நெய் விடணும். நெய் நல்லா விடணும். கொஞ்சம் நிறைய அது பிடிக்கிற அளவுக்கு விடணும் இல்லையா? வேணா அப்புறம் கொஞ்சம் காய்ச்சி விட விட்டுக்கு அந்த இருப்பை சட்டி சூடுலேயே கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை முந்திரியை போட்டு வச்சுக்கணும். அப்புறம் இதில் இந்த ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். இதில் போட்டு அதில் ஏலக்காய் மிக்ஸ் பண்ண மாவு அதில் ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு இதெல்லாம் பண்ணால் சரியாக கலக்காது. எனக்கெல்லாம் கையில் தான் பண்ண தெரியும். அப்புறம் இங்கே நெய் காஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அரைச்ச ரவை, சர்க்கரை அரைச்சது, ஏலக்காய் பொடி, முந்திரி, நெய். முந்திரி இங்கே இருக்குது. முந்திரி இங்கே இருக்குது. எடுத்து அதோடய அப்படியே கவுத்துருவாங்க. ஓ, இதெல்லாம் கவுக்கணுமா? இதில் விடணும் அந்த நெய்யை. ஓ, பண்ணலாம். இப்போ இதில் அதை விடுங்க. கலந்தாலே தெரியும் உங்களுக்கு போடுமா நெய்ன்னு. இது கொஞ்சம் நெய் கூட இருக்கும்.
போடலை, அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு. போடலன்னு எப்படி தெரியும்? அது பார்த்தாலே தெரியலையா, அது மிக்ஸ் ஆகும்போது ட்ரையாக இருக்கேன். ஓகே ஓகே. நீங்கள் இது மாதிரி கையால் பண்ணாதீங்க, சூடு தாங்காது. எனக்கெல்லாம் பழக்கம், அதனால் பண்ணுறேன். சூடாக இருக்கும். காய்ச்சி நெய் விட்டுருக்கோம். அதே பாருங்க, பத்தலை. இப்போ உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரல இல்லையா, அதனால் நெய் போடலன்னு அர்த்தம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்கட்டும், பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று கொஞ்சோண்டு காமிச்சிக்கோங்க. இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லையா? அவ்வளோதான். இந்த சூடு இருக்கும்போது பிடிச்செல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிப்படும். கொஞ்சம் சூடு ரொம்ப ஆறினப்போனா பிடியாது, உருண்டையாக வராது. இதோ இது மாதிரி ரவா உருண்டையா? ரவா லாடு. ரவா லாடு ரெடியா? 5 மினிட்ஸ் தீபாவளிக்கு பண்ணிக்கோங்க. ஈஸி. அண்டு நான் முன்னாடி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணல, ஒரு பிரமாதமான தீபாவளி கொண்டாடலாம். நீங்கள் வந்து கஷ்டப்படாமல். இப்போ லட்டு ஜாங்கிரி அதெல்லாம் நமக்கு பண்ணவும் வராது, பண்ணாலும் அந்த இது சரியாக பதம்லாம் தெரியணும். வராது. ஒரு சமயம் எங்களுக்கே பண்ணுற வாழ்க்கையே ஒரு சமயம் நல்லா வரும், ஒரு சமயம் வராது. இந்த லட்டு ஜாங்கிரிலாம் எனக்கு பண்ணவே தெரியாது. அதெல்லாம் பண்ணதுக்கு பதிலாக இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த தடவை கொண்டாடுவோம். அசோகா அல்வா போட்டிருக்கேன், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இது மாதிரி உருண்டைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வித்தின் 10 மினிட்ஸ் பண்ணிடலாம். அது மாதிரி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிடலாம். 5 வெரைட்டி பண்ணிடலாம். அப்புறம் உங்கள் குழந்தைகிட்ட சொல்லலாம், அம்மா இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆல் தி பெஸ்ட். இதுதான் ரவா லாடு பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.